நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு பணத்துடன் வந்த நபர் யார் என்று சில நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் சோதனையில் லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நெல்லை அப்படிங்கிற பகுதியில் தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகம் இயங்கிட்டு இருக்குதுங்க. இந்த அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி மதியம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர்னு சோதனை நடத்தினாங்க. அதுல அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத பணம்னு சொல்லி 2,51,500 ரூபாய் கைப்பற்றினாங்க. பணம் அந்த அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் புகார்தாரர் என்று இதில் யாரும் இல்லை. மேலும் பவுடர் தடவி கொடுக்கப்பட்ட பணமும் இல்லை என சோதனை முடித்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிங்க நெல்லை மாநகர் என்ஜிஓ காலனி பகுதியில தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகமானது இருக்குதுங்க. இந்த அலுவலகத்துல கடந்த 18ஆம் தேதி மதியம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர்னு சோதனை நடத்தினாங்க. அதுல அலுவலகத்தில இருந்து கணக்கில் வராத பணம்னு சொல்லி 2,51,500 ரூபாயை கைப்பற்றினாங்க. பணம் அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் புகார்தாரர் அப்படின்னு இதுல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பவுடர் தடவி கொடுக்கப்பட்ட பணமும் இல்லை என சோதனை முடித்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட பணம் கணக்கில் வராத பணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்து தீயணைப்புத்துறை இயக்குனர் மற்றும் அவரது உதவியாளர் என இருவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். இந்நிலையில 18ஆம் தேதி நள்ளிரவுல அதிகாலை 12 மணிக்கு மேல் மர்ம நபர் ஒருவர் கையில பைக்கோட அந்த தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்துக்குள்ள போகும்போது அவர் பையில் இருந்த கவர்கள் வெளியே விழுவதும் பின்னர் அதை எடுத்துக்கொண்டு பையில் வைத்து விட்டு பைக்கில் திரும்புவதும் அலுவலகத்தின் எதிரே உள்ள வீடுகளில் பொருந்தி உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருக்குது. இந்த காட்சிகள் தொடர்ச்சியாக தீயணைப்புத்துறை, அதாவது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கடும் பேசு பொருளாக மாறி இருக்குது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவணபாபு தனது அலுவலகத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெல்லை மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட மனு அளித்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் கூறும்போது 18ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் அலுவலகத்துக்குள் புகுந்த மர்ம நபர் யாருன்னு விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நேர்மையாக செயல்படுவதால் அவரை பாதிக்கப்பட்ட சிலர் அவர் துறை சார்ந்த நபர்களாக இருக்கலாம் அப்படின்னும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த கேட்டுள்ளேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாருங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.